பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, யோபுடைய துன்பத்தின் நடுவில் அவன் நண்பன் ஏலிமாஸ் கூறும் வார்த்தையை கவனியுங்கள். யோபுவே, நம் தேவன் அற்புதங்களின் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நிலைகள் முற்றிலும் முடியாததாக தோன்றலாம். சில பலகீனங்கள் மாறாமல் இருக்கலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறையாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உறவு முறையில் சில விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம். சில பிளவுகள் உண்டாயிருக்கலாம். ஆனால் தேவன் செய்யும் காரியமோ அதை எண்ணிக்கையிட முடியாது என்று காட்டுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இது எதற்காக நடக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் நான் சொல்லுவேன், தேவனுடைய ஞானம் உயர்ந்தது. அவர் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். அவர் கட்டாயம் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நம்முடைய பார்வைக்கு வேணும்னா நம்முடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய பிரச்சனைகள் ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்குவது போல தெரியலாங்க. ஆனால் தேவனுடைய வல்லமை எல்லையற்றது என்பதை மறந்து போவாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை வேளையிலேயும் அவருடைய கிருபை புதியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மனம் கலங்காமல் அற்புதங்களை செய்கிற தேவனை நோக்கி பாருங்கள். நான் சொல்லுவேன், அவரால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. வேதத்தை கவனித்து பார்க்கும்போது யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி வெளியேறி வருகிறார்கள். வெளியேறி வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தது. திகைத்து போயிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று அவர்களுக்கு புரியவில்லை. இதை அறிந்து கொண்ட பார்வோன் என்ன செய்கிறான்? அவர்களை பின்தொடர்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுக்கு முன்பாக சில வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ என்று நீ திகைத்து நிற்கலாம். நான் சொல்லுவேன், பிரைஸ் தி லார்ட். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் திகைப்பீர்களே, ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியில் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
அல்லேலூயா. அது சொல்லுவேன், எந்த காரியம் உங்களை பயமுறுத்துகிறது, எந்த இடத்தில் திகைத்து போயிருக்கிறீர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணுவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். இன்றைக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு முன்பாக எந்த இடத்துல பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதையை இன்றைக்கு திறந்து கொடுக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். சோர்ந்து போகாதீங்க பிரதர். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் இன்றைக்கு கட்டாயம் உனக்கு ஒரு பாதையை திறப்பார். அடைக்கப்பட்ட பாதைகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறதுப்பா. வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலையில் திகைத்து போய் தன்னுடைய வாழ்க்கையில் பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையில் புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறதற்காய் நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.